ஃபிட்னஸ்னாவே பயங்கர ஸ்ட்ரகிள். ட்ரை பண்ணுவோம். சீக்கிரமாவே அதை ஃபெயில் ஆயிடுவாங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? நம்பர் ஒன், அன்ரியலிஸ்டிக் கோல். 3 மாசத்துக்குள்ள நான் வந்து பீன் ஃபிட் ஆயிடணும் அப்படின்னு வந்து எதிர்பார்ப்பாங்க. ஷார்ட் டேர்ம் எக்ஸ்பெக்டேஷனா இருக்கிறதுனால மோட்டிவேஷன் இருக்காது, சீக்கிரமாவே என்ன பண்ணுவாங்க. நம்பர் டூ, எதையுமே ஒரு லைஃப் ஸ்டைல் அண்ட் ஹேபிட்டா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு ட்ரையே பண்ண மாட்டாங்க. குயிக் ரிசல்ட் வேணும். அந்த குயிக் ரிசல்ட் எதிர்பார்க்கறது ஏன் அப்படின்னா, ரெகுலர் லைஃப் ஸ்டைலுக்குள்ள சீக்கிரமா போயிடணும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுனால ஹேபிட்டா அண்ட் லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்க மாட்டாங்க. நம்பர் த்ரீ, நியூட்ரிஷன், ஸ்ட்ரெஸ், ஸ்லீப். எடுத்த உடனே பயங்கரமா ஒர்க் அவுட் பண்றதுல தான் கான்சென்ட்ரேட்டடா இருப்பாங்க. பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணா சீக்கிரமா வெயிட் லாஸ் ஆயிடும் அப்படின்னு வந்து பயங்கரமா ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவங்களோட நியூட்ரிஷன் பாயிண்ட்டை வந்து கவனிக்காம விட்டுருவாங்க. தூக்கம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸ்ட்ரெஸ் வந்து அவங்களுக்கு பயங்கரமா இருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லைஃப் ஸ்டைலா ஃபாலோ பண்ணும்போது தான் அது நம்மளுக்கு பெரிய பிக் இம்பாக்டை கொடுக்கும் அப்படிங்கிறதையும் மறந்துடுவாங்க. ஸோ திங்க் ட்வைஸ். உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு ஒரு சூப்பர் குட்டா இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஏன் உங்களுக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் உங்களோட கரண்ட் லைஃப் ஸ்டைல்ல வரணும்? அப்போ நம்ம ஏன் ஒரு ஃபிட்னஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணணும்?